எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். சுயநினைவே இல்லாம அடிபட்ட காயத்தோட கிடக்கிற மோனியை காப்பாத்துறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களுக்கு தெரிஞ்ச வகையில பல வைத்தியங்களை பண்ணி பார்க்கறாங்க. ஆனா குழந்தையோட உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் இல்லை. அதை பார்த்த மோனியோட அம்மா ரொம்ப பயத்தோட கணவரை கூப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் எந்த நல்ல முன்னேற்றமும் கிடைக்கல. நம்ம குழந்தை பிழைக்கணும்னா நம்ம ஊர் தலைவர் குல்கர்னி ஐயா கிட்ட போய் வைத்தியம் பார்க்கறத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன பைத்தியம் மாதிரி வளர்ற, அவர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்கறதா? நம்ம கிட்ட அந்த அளவுக்கான வசதி ஏது? அவர் பணம் இல்லாம வைத்தியம்லாம் பார்க்க மாட்டாரு. வெறுங்கையை வீசிக்கிட்டு அவர் முன்னாடி போக முடியாது. அதை கேட்ட மோனியோட அம்மா, எனக்கு என்னோட பொண்ணு உயிரோட வேணும், என்ன வேணா செய்யுங்க, இந்தாங்க என்னோட இந்த வளையல எடுத்துட்டு போய் வைத்தியம் பார்க்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி கணவரை அனுப்பி வைக்கிறான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா பாய்ஸா அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. குல்கர்னி தன்னோட வீட்டில் அரசாங்க அதிகாரிகளோட வருகையை எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா பாபா மோனியோட தலையில கல்லால் அடிச்சார் இல்லையா, அந்த குற்றத்துக்காக அரசாங்க அதிகாரிகள் வந்து பாபாவை கைது செய்யணும். அதை இந்த ஊர் மக்கள் பார்த்தா என் மேல அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அதன் மூலமா என்னோட பேரும் புகழும் அதிகரிக்க போகுது. இது எல்லாமே கடவுளோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட வாசல்ல நின்றுட்டு இருக்கான். அங்கே வந்த மோனியோட அப்பா தன்னோட கை ரெண்டையும் கூப்பி குல்கர்னி ஐயா கிட்ட, ஐயா, என்னோட பொண்ணு அடிபட்ட விவரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எல்லா வைத்தியமும் செஞ்சு பார்த்துட்டோம், எதுவும் கேட்கல. என் பொண்ணு இன்னும் கண்ணே திறக்கல ஐயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட குல்கர்னி காதே கேட்காத மாதிரி வீட்டுக்குள்ள திரும்பி போக போறான். குல்கர்னியோட காலை பிடிச்சுக்கிட்ட மோனியோட அப்பா, ஐயா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, என்கிட்ட என் மனைவியோட தங்க வளையல் இருக்கு ஐயா, இதை வச்சுட்டு எப்படியாவது வைத்தியம் பண்ணி என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க ஐயான்னு அழகிறான். காலை பிடிச்சு அழுத மோனியோட அப்பாவை அதே காலால எட்டி உதச்சிடுறான் குல்கர்னி. நான் என்ன வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துருக்க வைத்தியம் நினைச்சியா? எவனோ கல்லை தூக்கி போட்டு உன் பொண்ணோட மண்டையை உடைப்பான், நான் உன் பொண்ணை காப்பாற்றணுமா? அவனை அரசாங்க காவலாளிகள் வந்து பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் இங்கே வா, அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட மோனியோட அப்பாவும் கண்ணீர் வடிச்சபடியே கதறி அழுதுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறான். பாபாவோட கைகள் ரெண்டையும் கயிறால சுத்தி கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்த சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாருமே பல விதமா பேசுறாங்க. இவன் பார்க்க மட்டும் பைத்தியக்காரன் மாதிரி இல்லை, இவன் செய்யற செயல்களும் அப்படிதான் இருக்கு. ஒரு சின்ன குழந்தைய கல்லால அடிக்க இவனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாபாவை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பாபா இருக்க இடத்துக்கு வந்த பாய்ஸாமா கைகள் கட்டிய நிலையில இருந்த பாபாவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு, உன்னை இப்படியே தான் கட்டி வச்சிருந்தாங்களா, ராத்திரி எதுவும் சாப்பிட கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க, பாபா என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல என்னென்ன நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்பட்ட பாய்ஸா கிட்ட பாபா எல்லாம் சிவனோட செயல் அப்படின்னு சொல்றாரு. அவரை கயிறால கட்டி வச்சிருந்த காவல்காரர்கள் எல்லாம் பார்த்து, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு திட்டின பாய்ஸா வேகமா ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து பாபாக்கு குடிக்க கொடுக்கறாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாம், சின்ன குழந்தைய கல்லால் அடிச்சவனுக்கு தண்ணி கொடுக்கறாங்களே இந்த பாய்ஸாமா, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்க கொடுக்க வந்த தண்ணீரை தடுத்த காவலாளி, அம்மா, ஊர் தலைவர் இவனுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்ல, உங்க தலைவர் உங்களுக்கு தான் சட்டம் போட்டிருக்காரே தவிர எனக்கு இல்லை, பாபா விரும்பினார்னா நான் இப்பவே போய் சமைச்சு கூட எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாக்கு தண்ணியை குடிக்க கொடுக்கறாங்க. அதை பார்த்த ஊர் மக்கள் சில பேர் பாய்ஸாமா கிட்ட, சின்ன குழந்தையோட தலையை உடைச்ச இவனுக்கு நீங்க தண்ணியை கொடுக்குறீங்களே, இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, பாய்ஸாமா, பாபா செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கும், மோனிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு தைரியமா சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாபா பாய்ஸா கிட்ட, இப்போ மோனி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, அவளுக்கு இன்னும் நினைவு திரும்பல. அவளோட அப்பா அவளை காப்பாத்துறதுக்காக ஊர்ல இருக்க ஒரே வைத்தியரான குல்கர்னி கிட்ட போயிருக்காங்க. ஆனா அவரும் மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நடந்த விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்ட அரசாங்க அதிகாரி
பாபாவை கைது பண்றதுக்காக காவலாளிகளோட குல்கர்னியோட வீட்டுக்கு வராரு. இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால எனக்கு முழு விவரமும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குல்கர்னி, அந்த பாபா என் மேல இருந்த கோபத்துல என்ன நோக்கி கள்ள தூக்கி வீசினா, ஆனா அது குறித்தவரை மோனி மேல பட்டுருச்சு அப்படின்னு சொல்றான். பெண்களை தெய்வமா மதிக்கிற இந்த பாரத நாட்டுல அந்த பாவி என்ன அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பச்சை பொன் குழந்தை அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறான். என் வீட்டுக்கு வந்து ஒரு மந்திரிச்ச பூவை கொடுத்தான், அது தானா பத்திக்கிட்டு எரியுது. ஆனா வெள்ளைக்கார துரைகள் எல்லாம் இந்த மூட நம்பிக்கை கதையெல்லாம் நம்ப மாட்டாங்க இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அங்க வந்திருந்த அரசாங்க அதிகாரியும், நீங்க மட்டும்தான் வெள்ளைக்கார துரைகளை நல்லா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இப்ப மேலும் 5 கிராமத்தை பார்த்துக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. பொதுவா வெள்ளைக்காரங்க இவ்வளோ பெரிய அதிகாரத்தை யாருக்கும் சீக்கிரமா கொடுத்துட மாட்டாங்க அப்படின்ற விவரத்தையும் சொல்றாரு. குல்கர்னியும் அவனோட ஆட்களும் அரசாங்க அதிகாரிகள் கூட குற்றவாளியா பாபா நிறுத்தப்பட்டிருந்த இடத்துக்கு விசாரிக்கிறதுக்காக போறாங்க. மெஹல்சா பத்தி, பாய்ஸாவோட கணவர் மற்றும் ஊர் மக்கள்லாம் நிறைஞ்சிருந்த அந்த இடத்துல அந்த அதிகாரி கிட்ட குல்கர்னி, மனசாட்சியே இல்லாம ஒரு சின்ன குழந்தையோட தலையில கல்ல தூக்கி போட்டவன் இவன்தான் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லி பாபாவை காட்டுறான். உடனே அந்த அதிகாரி, அவங்க சொல்ற குற்றச்சாட்டை நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்க, பாபாவும் ஆமா நான் தான் கல் எறிஞ்சேன் அப்படின்னு சொல்லி அமைதியா ஒத்துக்கிறார். அதோட என்னோட குறி கொஞ்சம் கூட தப்பல, எங்க அடிக்கணும்னு நினைச்சேனோ அங்கேயே கரெக்டா அடி விழுந்துருச்சு அப்படின்னு பாபா சொல்றாரு. அதை கேட்ட குல்கர்னி, இவனுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது, இவனை எல்லாம் குதிரையில கட்டி ஊருக்கு முன்னாடி தரன்னு இழுத்துட்டு போனோம் அப்படின்னு கோபமா சொல்றான். அதை கேட்ட அதிகாரி, தண்டனை கொடுக்கற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அம்மா அப்பா யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்க, அவங்கெல்லாம் இங்கே எப்படி வர்றது, அவங்க எல்லாரும் இந்நேரம் பொண்ணோட இறுதி சடங்குக்குள்ள போயிருப்பாங்க அப்படின்னு ரொம்பவே கிண்டலா சொல்றான் குல்கர்னி. அதை கேட்ட பாபா ஒரு தெய்வீக சிரிப்பு சிரிக்கிறாரு. உடனே குல்கர்னி, என்னை கேட்டா இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத ஒரு பயங்கரமான தண்டனை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மோனியோட அப்பா அம்மா அவளை தூக்கிட்டு ஓடி வந்து அதிகாரியோட காலடியில் போட்டு, ஐயா என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு அழுகிறாங்க. மோனியோட அம்மா அழுதுகிட்டே, இந்த பாவியினால தான் ஐயா என்னோட குழந்தைக்கு இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதிகாரிக்கிட்ட பாபாவை காட்டுறாங்க. அதிகாரியும் பாபாவை கைது பண்ண சொல்லி உத்தரவு போடுறாரு. அது வரைக்கும் ஒரு புன்சிரிப்போடு நின்றுட்டு இருந்த பாபா, காவலாளிகள் வந்து கட்டுக்களை அவிழ்த்து அவரை கைது பண்ண போகும்போது, மோனி போதும்மா எழுந்திரு, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு அவளை கூப்பிடுறாரு. அதை கேட்ட குல்கர்னி நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்க, அங்க ஒரு அதிசயம் நடந்தது. மோனியோட கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாம் அசைய ஆரம்பிச்சது. அதை பார்த்த பாபாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அது வரைக்கும் அசையாம கிடந்த அந்த குழந்தை பாபாவோட குரல் கேட்ட உடனே மெதுவா கண் விழிச்சு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம எல்லாரையும் பார்க்கறா. தன்னோட அம்மாவை பார்த்த உடனே அம்மா அப்படின்னு வாய் நிறைய கூப்பிட்டா. அதை கேட்டு அவளோட பெற்றோர் மட்டும் இல்ல, ஊரே அதிர்ச்சி ஆயிடுது. மோனியோட அம்மாவும் அப்பாவும், நீங்க என்னோட குழந்தைய மட்டும் காப்பாத்தல, பேசாத அவளையும் பேச வச்சிட்டீங்கன்னு சொல்லி பாபாவை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க. மோனியோட அம்மா கிட்ட போன பாய்ஸா, நான் சொன்னேன் இல்லையா, யாரையுமே துன்புறுத்தாத சாயி ஒருத்தர் மேல கல்வெட்டு எரிஞ்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட மோனியோட அம்மாவும் அப்பாவும், இந்த ஊர்ல இருக்க மக்கள் சாயை தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நாங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், நான் மன்னிக்க முடியாத பாவத்தை பண்ணிட்டேன் சாயி, உங்களால தான் என்னோட பொண்ணு இன்னைக்கு பேசுறா அப்படின்னு சொல்லி அழறாங்க. நான் செஞ்ச தப்ப மறந்து என்னை மன்னிச்சிருங்க பாபான்னு சொல்லி அழ, இதையெல்லாம் பார்த்த குல்கர்னியோட மூஞ்சியில ஈ ஆடலை. நடந்ததையெல்லாம் நேரில் பார்த்துட்டு இருந்த அந்த அரசாங்க அதிகாரி, நீங்க அவரை கைது பண்ண வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. மோனி ஓடி வந்து பாபாவை கட்டி பிடிச்சுக்கிறா. இதையெல்லாம் பார்த்த குல்கர்னியோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா என்ன?